வணக்கம் நண்பர்களே. ஒரு பக்கம் டாஸ்மாக் ஒயின் ஷாப்பில் குவார்ட்டருக்கு ₹10 அதிகமாகவும், அதே நேரத்தில் ஆஃப் பாட்டிலுக்கு ₹20 அதிகமாகவும், அதே நேரத்தில் ஒரு பீர் பாட்டிலுக்கு ₹10 அதிகமாகவும் இந்த ஒயின் ஷாப்பில் வாங்குறாங்க. என்னதான் இந்த ₹10 அதிகமாக வாங்குவதை தடுப்பதற்காக யுபிஐ மூலம் பணம் பரிவர்த்தனை செய்யும் திட்டத்தை கொண்டு வந்தாலும், டாஸ்மாக் ஊழியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுலேயும் ₹10 அதிகமாகத்தான் வாங்குறாங்க. உதாரணத்திற்கு ₹140 குவார்ட்டர் பாட்டிலை வாங்கணும் என்றால், அதாவது ₹150 யுபிஐ மூலம் செலுத்தினால்தான் அந்த குவார்ட்டர் பாட்டில் தர்றாங்க. எல்லா வகை மது மற்றும் பீர் பாட்டில்களுக்கும் இதே தான் நிலைமை. நண்பர்களே, டாஸ்மாக் அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசு ஒரு பொதுத்துறை நிறுவனமாகும். அந்த பொதுத்துறை நிறுவனத்தைச் சேர்ந்த ஊழியர்கள் தப்பு செஞ்சால் அதற்கு காரணம் யாருன்னு பார்த்தோம்னா, டாஸ்மாக் நிறுவனமும் தமிழ்நாடு அரசும் தான் அதற்கான பொறுப்பை ஏற்றுக்கணும். இந்த முறைகேடுகள் பற்றி பல்வேறு மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடமும், அதே நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர்களிடமும், அதே நேரத்தில் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களிடமும் புகார்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஆனாலும் எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுத்த மாதிரி தெரியல. ஏதோ அப்பப்போ 1, 2 டாஸ்மாக் ஊழியர்கள் இந்த புகார்கள் தொடர்பாக பணியிலிருந்து நீக்கப்படுகிறார்கள் அல்லது இடைநீக்கம் செய்யப்படுகிறார்கள். என்னதான் இந்த மாதிரி 1, 2 நடவடிக்கைகள் எடுத்தாலும் இன்றைக்கும் டாஸ்மாக் ஒயின் ஷாப்பில் ₹10 அதிகமாக வாங்குவது, அதாவது லஞ்சம் வாங்குவதுன்னு வச்சுக்கலாம். அது இந்த நொடியும் நடந்து கொண்டு இருக்கிறது. இது பற்றி தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாட்டை ஆட்சி செய்யும் கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சிகளாக இருந்தாலும் சரி, அல்லது மற்ற அரசியல் கட்சி தலைவர்களாக இருந்தாலும் சரி, யாருமே கண்டுகொள்வதில்லை. மக்களின் பணம் சுமார் கோடிக்கணக்கில் இந்த மாதிரி விரயமாகிறது. அடுத்ததாக நண்பர்களே, நம்ம 2வது விஷயத்துக்கு போவோம். தமிழ்நாட்டில் உள்ள நியாய விலை கடைகளில் அரிசி இலவசமாக தராங்க. அதாவது அரிசிக்கு நிலையான எடை அளவில் குறிப்பிட்ட கிலோக்கள் கோதுமையும் இலவசமாக தராங்க. நண்பர்களே, 2011 வரை பார்த்தோமானால் அரிசி 1 கிலோ ₹1 கொடுத்துட்டு இருந்தாங்க. 2011 அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி அமைத்த போது அவர்கள் இலவசமாக அரிசி வழங்கப்படும் என்று அறிவித்தார். தமிழ்நாட்டில் நண்பர்களே, சுமார் 34,000 ரேஷன் கடைகள் உள்ளன. அதே நேரத்தில் சுமார் 2.25 கோடி ரேஷன் அட்டைதாரர்கள் அதாவது 2.25 கோடி குடும்பங்கள் நியாய விலை கடைகள் மூலம் பயன்பெறுகின்றன. தோராயமாக பார்த்தோமானால் நண்பர்களே, சுமார் 2 கோடி அரிசி அட்டைதாரர்கள் அரிசியை நியாய விலை கடைகளிலிருந்து பெறுகிறார்கள். ஒரு புறம் அரிசி அல்லது கோதுமையை இலவசமாக தராங்க, மறுபுறம் ஒயின் ஷாப்பில் ₹10 பொதுமக்களிடமிருந்து அதிகமாக வாங்குகிறார்கள். அதாவது லஞ்சம் வாங்குகிறது அந்த டாஸ்மாக் நிர்வாகம். நண்பர்களே, டாஸ்மாக் மூலமாக தமிழ்நாடு அரசுக்கு வருடம் சுமார் ₹40,000 கோடி வருமானமாக ஈட்டுகிறது. அதாவது தமிழ்நாடு அரசு ஈட்டுகிறது. அதாவது நண்பர்களே, ₹150 குவார்ட்டர் பாட்டிலுக்கு சுமார் ₹10 அதாவது லஞ்சமாகவோ அல்லது எம்ஆர்பி விலையை விட அதிகமாகவோ அவர்கள் வாங்கும்போது சராசரியாக பார்த்தோம்னா ₹100க்கு ₹7 லஞ்சமாக வாங்குகிறார்கள் அல்லது எம்ஆர்பி விலையை விட அதிகமாக வாங்குகிறார்கள். தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் மூலமாக சுமார் ₹40,000 கோடிக்கு மேல் வருமானம் ஈட்டுகிறது என்றால், அதாவது ₹150க்கு ₹10 லஞ்சம் என்றால் ₹100க்கு ₹7 அதிகமாக வாங்குகிறது. அப்படி ₹7 அதிகமாக வாங்கும்போது சுமார் வருடத்திற்கு ₹3,000 கோடி கருப்பு பணம் தமிழ்நாடு மக்களிடமிருந்து டாஸ்மாக் நிர்வாகம் பெற்று, அதாவது லஞ்சமாக பெற்று கருப்பு பணத்தை பதுக்குகிறது. அந்த கருப்பு பணம் எங்கெங்கு செல்கிறது என்று நாம் யூகித்தோமானால், டாஸ்மாக் ஊழியர்கள், அதற்கு மேற்பட்ட அதிகாரிகள், அப்புறம் அரசியல் கட்சி தலைவர்கள், அப்புறம் வேறு எங்கெங்கோ செல்கிறது. நாம் யூகிக்க முடியும் அந்த கருப்பு பணம் எங்கு செல்கிறது என்று. அதாவது தமிழ்நாடு அரசு அந்த தமிழ்நாடு மக்களிடமிருந்து சுமார் ₹3,000 கோடி இந்த மாதிரி முறைகளில் அந்த ஊழியர்கள் பிடுங்குகிறார்கள். தமிழ்நாட்டு மக்களிடமிருந்து ஆண்டுக்கு சுமார் ₹3,000 கோடி கொள்ளையடிப்பது எந்த அரசியல் கட்சிகளோ அல்லது ஆளுங்கட்சியோ அல்லது எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களோ கேட்பதில்லை. ஐஏஎஸ், ஐபிஎஸ் படித்த தமிழ்நாட்டு அதிகாரிகள் மௌனமாக இருக்கிறார்கள். இதை யார் தான் கேட்பார்கள்? ஒரு சாதாரண கூலி தொழிலாளி தன் உடல் வலியை போக்க தினமும் ஒரு குவார்ட்டர், அதாவது டாஸ்மாக்கு ₹10 அதிகமாக கொடுக்கிறார் அல்லது லஞ்சமாக கொடுக்கிறார் என்றால், மாதத்திற்கு சுமார் ₹900 முதல் ₹1,000 டாஸ்மாக்கு லஞ்சமாக கொடுக்கிறார். அதாவது ₹1,000 குடும்பத் தலைவரிடமிருந்து டாஸ்மாக் கொள்ளையடிக்கிறது. ஆனால் தமிழ்நாடு அரசு ₹1,000 குடும்பத் தலைவர்களுக்கு மாதம் உதவித்தொகையாக தருகிறது. இதுவே இந்த ₹1,000 கொள்ளையை தமிழ்நாடு அரசு தடுத்து நிறுத்தினால், அதாவது ஒரு குடும்பத்திற்கு தமிழ்நாடு அரசு ₹1,000 உதவித்தொகை கொடுக்கிறது. மற்றுமாக இந்த ₹1,000 சேமித்தால் மொத்தமாக ₹2,000 ஒரு குடும்பத்திற்கு மாத வருமானமாக, அதாவது அதிகமாக கிடைக்கிறது. மக்களுக்கு அந்த நல்லது பண்ணுற, இந்த நல்லது பண்ணுற என்று கூறிக்கொள்ளும் கட்சிகள் எல்லாம் ஏன் இந்த கொள்ளையை தடுத்து நிறுத்தவில்லை?
அதாவது தேசிய கட்சிகள் வந்து தமிழ்நாட்டில் 3 கட்சிகள் இருக்கிறது. மாநில கட்சிகள் பிரதான கட்சிகளாக 7, 8 கட்சிகள் இருக்கின்றன. இந்த கட்சிகள் எல்லாம் இந்த கொள்ளையை வந்து கேள்வி கேட்பதே இல்லை. நண்பர்களே, அடுத்து வரும் தேர்தல்களில் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால், இந்த டாஸ்மாக் கொள்ளையை 100% தடுத்து நிறுத்தும் அரசியல் கட்சிகளுக்கு தான் வாக்களிப்பேன் என்று வந்து நீங்கள் வந்து அரசியல் கட்சிகளுக்கு நாம் வந்து உறுதிபட கூற வேண்டும். அப்படி கூறினால் தான் நண்பர்களே இந்த டாஸ்மாக் கொள்ளையை தடுத்து நிறுத்த முடியும். அதே நேரத்தில் மக்களுக்கும் வந்து நல்வழி பிறக்கும். தமிழ்நாட்டில் நண்பர்களே சராசரியாக ஒரு ரேஷன் கார்டுக்கு 10 கிலோ அரிசியை வந்து கட்டணம் இல்லாமல் கொடுக்கிறார் என்றால், சுமார் 2 கோடி ரேஷன் கார்டுதாரர்களான நாம் சுமார் ₹10 கொடுத்து நம்மளால் வந்து அந்த அரிசியை வந்து வாங்க முடியாதா? அந்த ₹10 கொடுக்க முடியாது அப்படின்னு தான் அரசாங்கம் வந்து நமக்கு வந்து கட்டணம் இல்லாமல், அதாவது இலவசமாக வந்து அரிசியை வந்து தருகிறது. ஆனால் அதே அரசு நிறுவனம் தான் டாஸ்மாக் நிறுவனம். ஒவ்வொரு நாளும் நம்மகிட்ட இருந்து ₹10 வந்து அதிகமாக வாங்குறாங்க. இதை வந்து யாருமே கேள்வி கேட்கறதில்ல. முரண்பாடான ஒரு அரசியல் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது நண்பர்களே. ஒரு புறம் வந்து மக்களுக்கு நல்லது செய்யும் திட்டங்கள், ஒரு புறம் அதாவது மக்களிடமிருந்து கொள்ளையடிக்கும் அந்த கொள்ளை சம்பவங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கின்றன. நண்பர்களே, இந்த கொள்ளை சம்பவம் குறித்து நான் நேரடியாக கள ஆய்வு செய்திருக்கிறேன். இதை குறித்து பல்வேறு அமைப்புகளிடம், அதாவது பல்வேறு இடங்களுக்கு வந்து நான் புகார் அளித்தும், இது பற்றி எந்தவித நடவடிக்கையும் எடுத்ததாக எனக்கு தெரியவில்லை. நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நமக்கான உரிமையை நாம் தான் கேட்டு பெற வேண்டும் என்ற நிலையில் வந்து நம்ம இருக்கிறோம். யாரும் வந்து நமக்கான உரிமையை வந்து கொடுப்பதற்கு தயாராக இல்லை. நண்பர்களே, இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வரும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த காணொளியில் சந்திப்போம்.